nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. பைக் டாக்ஸி நீங்கள் ஓட்டும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட போகும்போது நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். நம்ம தாக்காரக்கா வந்துக்குதுங்க போடுறா அப்படின்னுவாங்க. நீங்களாம் எதுக்கு தான் வண்டி ஓட்ட வரீங்க, வீட்டில் உட்காந்து இருக்க முடியாதா அப்படி கட்டிக்கினவா இறந்துட்டான். அப்போ சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ள உட்காந்தா நீ அந்த சம்பாதிச்சு போடுவா. சமீபத்தில் அந்த சைதாப்பேட்டையில் நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க. அங்கே வந்த ஒரு பைக் டாக்ஸி நபரை தாக்குனீங்கன்னு செய்திகள்லாம் வருது. வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்து ராஜஸ்தான் வண்டி எடுத்துட்டு வந்து அந்த போராட்ட காலத்துக்கே வந்து பைக் டாக்ஸி எடுத்து வந்து ஓட்டுறாருன்னா அப்போ அதை பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாத நண்பர்கள் தான் இதனுடைய வேலையில் செஞ்சிருக்காங்க. கர்நாடகாரங்களுக்கு இங்கே ஓட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு, கேரளாக்காரங்க இங்கே ஓட்டுறாங்க. இப்போ நம்ம போய் பெங்களூர்ல போய் ஓட்ட முடியுமா? நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்க புக்கிங், உங்களாலேயே ஒரு ஸ்டாண்ட் பக்கத்தில் எடுக்க முடியறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஆமாம். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன், நைட்டு 11:30 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஸோ அப்படி ஓட்டினாதான் என்னால் வந்து 1500 1700 அப்படி எடுக்க முடியும். அதே டைம் தான் 1100 தான் ஓட்டினேன். மறுநாள் ஓட்டுறதுக்கு 100 கேஸு 100 பெட்ரோல். 29 ஆர்டர் முடிச்சிருக்கிறேன். 5168 ரூபா அமௌண்ட் ஓடி இருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு மாசத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் உங்களுக்கு தான். அவ்வளோ நம்பர் மாதிரி இல்லைண்ணா. முழுக்க இந்த பைக் டாக்ஸி வந்ததுனால தான் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க பறி போகுது. ஆப்பில் ஒரு நாளைக்கு ஆட்டோவில் ஒரு ஆர்டர் தான் உங்களுக்கு தான். ஃபுட்டு பார்சல் வரும், எங்கேயாவது வீட்டில் போயிட்டு பார்சல் ஏற்றி வேற கொடுப்பாங்க, அந்த பேக்கிங் ஆர்டரும் வரும். அதுதான் நான் பார்க்க முடியாது. ஏன்னா நான் என் ஃபேமிலி பார்த்தாகணும், எனக்கும் பசிக்கும். அதே கண்டிஷன் தான் எங்களுக்கும் இருக்கு. ஒரு 2 வீலர் வச்சு ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, கொரியர் பண்றாங்க, மெடிக்கல் ரெப் வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வகையில் அவங்க வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பைக், அதிகமான முதலீடே கிடையாது. ஆட்டோ வந்த சமயத்தில் ரிக்ஷாக்காரங்க எல்லாமே அதை வந்து எதிர்த்தாங்க. அதே மாதிரி காலம் மாறும்போது ஒரு பைக் டாக்ஸி வருது, ஆட்டோவோ பைக் டாக்ஸியோ புக் பண்றோம். அதை மேற்கொண்டு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் கேட்குறீங்க, பைக் ஓட்டுறவங்களா இருந்தாலும் கேட்குறீங்க. 20 ரூபா கொடுத்தா தானே வருவேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் பார்த்தேன். ஆனால் இப்போ மழை வருதுன்னு வைங்களேன், குறிப்பாக கார் டாக்ஸியும் சரி ஆட்டோவும் சரி, மழை வந்துருச்சுன்னா 100 ரூபாய் காட்டுற இடத்துல 300 ரூபாய் அப்படின்னு ஆப்பே அதிகமாக காமிக்குது. அதுக்கு மேலேயும் வந்து டிமாண்ட் பண்றீங்க. அந்த பிக்கப் சார்ஜ் சேர்த்து தான் அங்கே எக்ஸ்ட்ரா கேட்கறது. வெறும் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. 162 ரூபா வாடிக்கையாளருக்கு சார்ஜ். ஆனால் எங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வேற 51 ரூபாய் தான். நீங்கள் அது உடனே கார்பரேட் மேலே மட்டும் போட்டுட்டு தப்பிக்க முடியாது. கார்பரேட்டும் தப்பு தான் அந்த இடத்துல. 162 ரூபாய் ப்ளஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ கேட்பீங்க. பெருசாக பாதிக்கப்படுறதுன்றது கஷ்டமாக இருக்கு. பைக் டாக்ஸி நீங்கள் ஓட்டும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட போகும்போது நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்போ ஆண்கள் ஓட்டுனாலும் சரி பெண்கள் ஓட்டுனாலும் சரி, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க இல்லை இறக்கி விடுறீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க? ஆனால் எந்த மாதிரி பிரச்சனைனா இப்போ கொஞ்சம் நாளாக ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குண்ணா. கம்மியாக இருக்கிறதுனால அண்ணனுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தது? பிரச்சனை பண்ணலை. இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டிகிட்டே போவோம், நம்ம தாக்காரக்கா வந்துக்குதுங்க போடுறா அப்படின்னுவாங்க. நான் யாரை நான் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, அவங்க தங்கச்சி அக்காவை நினைங்கண்ணா ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி வார்த்தை விடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நின்று சண்டை போட்டே கூட நான் போயிருக்கேன். அப்படியும் இல்லாதப்போ நீங்களாம் எதுக்கு தான் வண்டி ஓட்ட வரீங்க, வீட்டில் உட்காந்து இருக்க முடியாதா அப்படி. உன்ன மாதிரி ஆம்பளையாக இருந்து நீ சம்பாரிச்சு போட்டான், எனக்கு கட்டிக்கினவன் உன்ன மாதிரி ஆம்பளையாக இருந்து நீ சம்பாரிச்சு போட்டானா நாங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம். கட்டிக்கினவன் இறந்துட்டான், அப்போ சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ள உட்காந்தா நீ அந்த சம்பாரிச்சு போடுவா. இதெல்லாம் கேட்க வேண்டிய ரீசன் வருதுண்ணே. அந்த மாதிரிலாம் தகாத வார்த்தையிலலாம் வந்து பயங்கரமாக திட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி ஆட்டோவில் ரேபிடோ தான் புக் பண்ணது. ரேபிடோ புக் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ஆட்டோவில் வந்து என்னுடைய சாரீ வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது நான் கொஞ்சம் கால் பண்ணி கேட்குறேன், என்னன்னா அண்ணா சாரீ மிஸ் பண்ணிட்டேண்ணா, கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க, கோயம்பேடில் இருக்கம்மா அப்படின்னாரு. அப்போ அண்ணா நீங்கள் ரிட்டன் வரும்போது எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். அப்போது ஆட்டோ அண்ணா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னோட கஸ்டமருக்கு ஃபோன் மிஸ் பண்ணாலோ இல்லை எடுத்துட்டு வந்து தருவீங்க இல்லையா? என்னாச்சு உங்க விஷயத்துல? ஆனால் அவரு கொண்டு வரலாம் தர முடியாதுமா, கொண்டு வரணும்னா 900 ரூபாய் ஆகும். 900? நிஜமா இப்படி கேட்டாங்க? இல்லை இப்படி கேட்பாங்க, இப்படியே கேட்குறாங்க. அந்த வண்டி நம்பர் முத கொண்டு என்கிட்ட இருக்கு. இப்போ நான் கொண்டு போகிறேன் ஒரு கஸ்டமர், நான் ஃபோன் பேசிக்கினே வண்டி ஓட்டுறேன், 2 வீலர் தான் ஓட்டுறேன். இப்போ பேசஞ்சராக ஏற்றிட்டேன் போது என்ன பண்ணால் ஃபோன் அவாய்ட் பண்ணணும். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து ஆட்டோவில் உட்காந்துட்டு அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, அமௌண்ட் அவங்க கஷ்டத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க. பட் ஆனால் அதை பேசும்போது கவனம் செதறோம். ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே, நார்மலாக டிரைவருனால எங்களுக்கே வந்து கவனம் செதறோம். அப்போ செதறும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு பயம் வரும். அந்த மாதிரி நம்பிக்கையை தான் நம்ம கொடுக்க சொல்கிறோம். ரைட். ஆனால் இப்போது அவங்க சொன்னதில் ஒரு விஷயம், இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்படுறோம், ஒரு வாடிக்கையாளர் பேசும்போது ஆட்டோ ஓட்டுநர் தேவையில்லாமல் பேசுகிறார் அப்படின்னு.
அந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறோம். அது எப்படி பார்க்குறீங்க? எல்லா துறையிலும் அது நடக்கிறது தான். சில டிரைவருங்க இருப்பாங்க, சில டிரைவர் நம்ம சொல்ல முடியாது. 80% பேர் கார்பரேட் நிறுவனத்தில் ஓட்டுறவங்க எல்லாருமே இல்லை கார்பரேட் விட்டுறலாம், கார்பரேட்டாக தனியான்றது விட்டுறலாம். பொதுவாக கேட்குறேன். ஆட்டோ ஓட்டுநர்கள் சரியாக தான் பேசுகிறாங்க. ஆட்டோ அதுக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேனே. கார்பரேட்டுன்றது அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேனே. அதாவது நிறுத்தங்கள் கார்பரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கேள்வி கேட்பாங்க, அதனால ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா எது ஒன்று பண்ணாலுமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்மளை பற்றி வாடிக்கையாளர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு தவறான முறையில் பேசினாலோ, அவங்ககிட்ட தவறான முறையில் ஏதாவது செஞ்சாலோ, எது வந்தாலும் அவங்க கையிலேயே இருக்குது. அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம ஐடியா உடனடியாக அவங்க லாக் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் அந்த நிறுவனத்துக்கு இருக்குது. அதுக்காகவே ஓட்டுநர்கள் அது மரியாதை நிமித்தம் இல்லாமல் பேசவே மாட்டாங்க. அதே நிறுத்தங்கள் சார்ந்து இருக்கிறாங்கல்ல, எல்லா நிறுத்தங்களையும் பாருங்கள். ஒரு 200 ரூபாய்க்கு போகிற இடத்துல நான் என்னுடைய தொழில் நானே என்னுடைய துறையை சார்ந்தவர்களுக்கு நானே தவறாக பேசக்கூடாது. இருந்தாலும் அது பேசக்கூடிய சூழல் காரணமாக தான் நான் பேசுகிறேன். நேற்று நடந்த விஷயம் கூட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா, 150 ரூபாலேருந்து 180 ரூபா வரைக்கும் வாங்கலாம். அதாவது அடையார்லேருந்து இங்கே பீச்சுக்கு வரணும், 150 ரூபா சார்ஜ் வாங்கலாம். அந்த நிறுத்தத்தில் சார்ந்திருக்கிற ஓட்டுநர் என்ன கேட்குறாரு? 500 ரூபாய் கேட்குறாரு. இது என்னோடய தொழில் தான், நான் தவறாக பேசக்கூடாது. இருந்தாலும் பேச வேண்டிய சூழலை அவங்களே ஏற்படுத்துகிறாங்க எங்களை. ஏன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் நம்பி நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதே அவங்க ஓலாலேயே யூபர்லேயே புக் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 130 ரூபா, 140 ரூபா, 150 ரூபா அந்த ரேக்குள்ளே தான் வருமே. அதே ரேட்டு தான் நானும் கேட்டேன், 150 ரூபான்றது. அவங்க வரும்போதெல்லாம் என்ன என்கிட்ட என்ன தெரியும் சொல்லிட்டு வந்தாங்கன்னா, அந்த ஸ்டாண்டில் இருக்கிறாருப்பா, என்னப்பா ஒரே 500 ரூபா கேட்குறாரு. நான் ஊர்லேருந்து வந்திருந்தேன்னா என்ன தெரியாமல் நான் கொடுத்துருப்பேனப்பா. இதே ஊர்லேருந்து வரவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய கேள்வி அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது? அந்த நிறுத்தங்கள் சார்ந்து ஓட்டுற அவங்க ஓட்டுநர்களால் எங்களை 80% பேர் வண்டி ஓட்டுறோம்ல. அதாவது இந்த 2013 விதிக்கப்பட்ட கிலோமீட்டருக்கு 12 ரூபா கட்டணத்துக்கு 2024 ஆகுது. இது வரைக்கும் ஒன்றும் அந்த 12 ரூபா மீட்டர் கட்டணத்தில் ஓட்டிட்டு இருக்கிறோம் நாங்கள் வண்டியெல்லாம். எங்களுக்கும் அந்த கெட்ட பேர் வந்து அமையுதுன்றது தான் எங்களுடைய குறைகள். அவங்க 5 பேர் செய்கிற தப்புனால நாங்கள் 80% பேர் வண்டி இதில் ஓட்டுறோம் பாருங்கள். எங்கள் எல்லாருக்குமே அவங்க செய்கிற தப்புனால தான் எங்கள் எல்லாருமே கெட்ட பேராக வந்து அமையுது. சமீபத்தில் அந்த சைதாப்பேட்டையில் நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க. அந்த போராட்டம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிற விதமாக மட்டும் இல்லை, அங்கே வந்த ஒரு பைக் டாக்ஸி நபரை தாக்குனீங்கன்னு செய்திகள்லாம் வருது. ஆமாம், இதெல்லாம் சரியா? உண்மையிலேயே அது வந்து தவறுதான். இது ஒரு இடத்துல கேள்விப்படலன்னா தொடர்ச்சியா இந்த பைக் டாக்ஸிக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இருக்கிற பிரச்சனை பேச்சளவில் இருந்தா பிரச்சனையே இல்லை. நீங்க இந்த பக்கம் வராதிங்க, ஸ்டாண்ட் கிட்ட இருக்காதீங்கன்னு அது அவங்க உரிமை சொல்லலாம், அவங்க இடம்னு கூட. ஆனா அதை மீறி போய் மொபைல் போனை புடுங்கிறது, வண்டி சாவி புடுங்கிறது, வரவனை அடிக்கிறது, இதெல்லாம் தவறுதான். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து உண்மையை நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த இடத்துல அது பண்ணது வந்து தவறு தான். அந்த இடத்துல நாங்கள் அதுக்காக நாங்கள் ஒன்று கூடலை, அதுக்காக நாங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தையும் ஆரம்பிக்கலை. எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய அரசாங்கம், எங்களை வழிநடத்துகிற அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உண்டான ஆர்ப்பாட்டம் தான் அது. ஆனால் அதை வந்து சில பேர் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகள் அடக்க முடியாமல் அந்த இடத்துல பண்ண இதுதான் தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்காக பகிரங்கமாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது வந்து முழுக்க தவறு தான். ஏன்னா அது ஒரு இடத்துல நடக்கல, ஒவ்வொரு இடத்துலையும் நடக்க, ஒரு போராட்டத்தில் அது நடக்கிறது தான், அது ஏற்றுக்கவே முடியாது. அது நடந்ததுதான் எங்களுடைய தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் சூழ்நிலை உருவாக்குது. எப்படின்னா, இப்போது எவ்வளோ பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, சில பேர்லாம் வந்து டியூ கட்ட முடியாமல் அந்த இடத்துல அந்த இடத்துல நடந்த விஷயம் ஆரம்பித்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு ராஜஸ்தான் வண்டி, ஒருத்தர் வந்து வடமாநில காரு ராஜஸ்தான் வண்டி வந்து பைக் டாக்ஸி ஓடிட்டு வரார். அவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். அதாவது ஆல்ரெடி அங்கே பிரச்சனைகள் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். அந்த ஒன்று கூடி இருக்கிற இடத்துல வந்து தமிழ்நாடுக்கே நாங்கள் அனுமதி இல்லை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்து ராஜஸ்தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த போராட்ட காலத்துக்கே வந்து பைக் டாக்ஸி எடுத்து வந்து ஓட்டுறாருன்னா, அப்போ அதை பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாத நண்பர்கள் தான் இதனுடைய வேலையில் செஞ்சுருக்கிறாங்க. வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆனால் செஞ்சது தவறு தான். முழுக்க நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் இது மாதிரி சூழலை தமிழக அரசு ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனைக்காக தான் இருக்குது. இன்றைக்கி சூழலில் அது வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்குறோம். அவங்க சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை வந்து ஆட்டோ சவாரி இல்லாமல் சில பேர்லாம் வந்து கார்பரேஷன் வேலைக்கே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டிவி கட்டி ஆகணும். ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பிரிட்ஜு மேலே, நீங்கள் தாம்பரம் பிரிட்ஜு பக்கம் போனீங்கன்னா நைட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டினாலும் அங்கே ஆட்டோ நிற்கும். ஏன்னா அவனுக்கு ரூமே இல்லை. வீட்டு வாடகை போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ஃபேமிலியை ஊரில் வச்சுட்டு இவன் வந்து ரோட்டில் படுத்து கிடக்குறான். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா ஓட்டினா தான் ஒரு 1000 ரூபா வீட்டுக்கும் 1000 ரூபா அந்த வண்டி செலவுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2000 ரூபா கூட வரதில்லை. 1000 ரூபா கூட வரதே தாண்டது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், வீடே காலி பண்ணிவிட்டு, எத்தனை ஆட்டோ டிரைவர் வந்து வீடே காலி பண்ணிவிட்டு ரோட்டில் படுத்துருக்கான். நீங்கன்னா பாருங்கள், தாம்பரம் பிரிட்ஜு, ஏர்போர்ட்டு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை போட்டு படுத்துருக்கான். அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ இவங்க வந்து நம்ம தமிழ் மக்கள்
ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிட்டு ஓகே நான் ஓகே. கர்நாடகாரங்களுக்கு இங்கே ஓட்டுறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஓட்டுறாங்க. கேரளாக்காரங்க இங்கே ஓட்டுறாங்க, அக்காவுக்கு தெரியாது. இப்போ நம்ம போய் பெங்களூரில் போய் ஓட்ட முடியுமா? கர்நாடகாவில் போய் நம்ம ஓட்ட முடியுமா? பைக்கோ இல்லை இந்த ஆட்டோ எடுத்துகிட்டு ஓட்ட முடியுமா? அவங்க வந்து யூபி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு இங்கே ஹிந்திக்காரங்க ஓட்டுறாங்க. நீங்கள் பைக் டாக்ஸி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஓட்டுறது வந்து 50% தான் ஓட்டுவாங்க, கஷ்டத்துக்கு ஓட்டுறவங்க. 99% ஹிந்திக்காரனும் கர்நாடகாரன் கேரளாக்காரன் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணணும், ஆதார் கார்டு தமிழ்நாடு தானே இருக்குது, அந்த ஆதார் கார்டை வச்சு தானே இவங்க கொடுக்கணும். இல்லை ஓகே, அதுதான் இதில் வந்து இதெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் இல்லையா? ஆட்டோவுக்கு சரி, ஆட்டோவுக்கு இப்போ பாருங்கள் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பாருங்கள் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனில் வச்சு இங்கே சென்னையில் ஓட்டுறாங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு கர்நாடகாவில் ஓட்ட முடியுமா? இல்லை அதுதான் இதெல்லாம் தான் சென்னையை தாண்ட முடியாது. சென்னையை தாண்ட 25 கிலோமீட்டர் எங்களால் தாண்டி ஓட்டினா எங்களுக்கு அபராதம் இருக்குது. அது வந்து இருக்குது, கேஸே இருக்குது. 25 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடாது. அந்த 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் எங்களுக்கு ஓட்டணும். அதான் எங்களுக்கு அனுமதி. எந்த ஆர்டிஓவில் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த ஆர்டிஓ அலுவலகத்தை சுட்டு வட்டாரத்தில் 25 கிலோமீட்டரில் நாங்கள் போகக்கூடாது. அதுக்கு மேலே போனால் எங்களுக்கு அபராதம் இருக்குதுன்னு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. இப்போது இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்க புக்கிங், உங்களாலேயே ஒரு ஸ்டாண்ட் பக்கத்தில் எடுக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்குறாங்க நீ ஏன் ஆன்லைன் புக்கிங் இங்கே வந்து எடுக்கிறேன்னு. ஆமாம், அவங்க கம்ப்ளீட்டாக கேட்குறாங்க. அந்த பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது. ஒத்துக்கிறோம், உண்மைன்றது உண்மையை ஒத்துக்கிறோம். நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நிலைமை இவ்வளோ கவலைக்கிடமாக போகுதுன்னு, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க, உண்மையிலேயே உங்கள் சூழ்நிலை என்னவா இருக்குது? எதனால் பைக் டாக்ஸி ஓட்ட வேண்டிய நிலைமை? யாருமே கிடையாது, அம்மா அப்பா யாரும் கிடையாது, இருக்காங்க. ஆனால் ஹெல்ப்புக்குன்னு யாரும் கை கொடுத்து தூக்குற அளவுக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டேன். பட் அங்கெல்லாம் போகும்போது ஒரு அவங்கவுங்க தேவையை தான் யோசிச்சாங்களே கண்டி இவங்க கஷ்டத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜாப் மாறி 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 எனக்கே அழுத்து போச்சு. எத்தனை வாட்டி தான் நம்ம மாறுறது? அப்போ நம்மளால் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பை வாழ முடியாதா? யாராவது ஒருத்தரை பெனிஃபிட் பண்ணி தான் வாழணுமா? ஏன் நமக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் சூசைட்லாம் பண்ணியிருக்கேன். சூசைட்லாம் பண்ணி வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தை ஒன்று இருக்கா, என் பாப்பா ஒன்று 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நான் இந்த பார்த்து அந்த பாப்பாக்காவது நம்ம இப்படி வாழ்ந்து ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னும் போது வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்கும்போது வெளி உலகத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம தனியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியும், நம்ம கட்டுப்பாடோடு வாழ முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாப் கேட்டால் கூட ஒரு 3 மாதம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க கேரக்டர்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு 3 மாதம் ஃப்ரீயாக இருப்பாங்க. நமக்கு பாதுகாப்பு கிடையாது, நம்ம தனியாக இருக்கிறோம், ஒரு சிங்கிளாக ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களுடைய சேட்டைகளான பேச்செல்லாம் வெளியே வரும். ஸோ அப்போது ஒரு ஜென்ஸோடைய நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம். நம்ம ஒரு அண்ணனா தம்பியாக பழகிருப்போம், பட் நம்ம பேக்ரவுண்ட் தெரிஞ்சோடனே அவங்க கேரக்டர் வேறு மாதிரி மாறும்போது நமக்கு அது வந்து எப்படா இது அப்படின்ற மாதிரி இருக்கிற மனசாபம் வரக்கூடாது. நமக்கு ஒரு எங்கே நம்மளை இழுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நம்ம அந்த ஜாப் போட்டு நிற்க வரோம். அப்போ நம்ம கையில் நம்ம கொடுத்து உதவ ஆள் கிடையாது. அப்போ நம்ம கையில் 2 வீலர் இருக்குது. நம்ம 2 வீலர் டாக்ஸின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவில் தான் இருக்குது. அப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இது நம்மளுடைய வண்டி, நம்ம தான் உட்காந்து ஓட்ட போகிறோம், லேடிஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டில் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு இறங்கினது. இப்போ அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி வருமானம் கம்மி ஆகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுனால வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வருதுன்றாங்க. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுலேயும் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, இவங்க சொல்கிறாங்க கஷ்டத்துக்காக தான் இந்த மாதிரி இருக்கா, ஆனால் பட் என்னுடைய பார்வையில் வந்து அது பார்த்திங்கன்னா கஷ்டத்துக்காக இருக்கிறாங்கன்றது வந்து 50% தான், சரிங்களா? 50%னா உண்மையாலே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளால் வண்டி ஓட்ட முடியல, நமக்கு சவாரி வரல அப்படின்ற ஒரு இழப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்ம தான் 1500 கிடச்சா போதும். சில ஆட்டோஸ் டிரைவருக்கு நான் சொல்கிறேன் 1500 கிடச்சா போதும், ஃபேமிலிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நல்லா ஹாப்பியாகி அப்படியே வண்டிலேயே படுத்துடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல வந்து நம்ம வந்து வாழ்வாதாரன்றதுலேயும் வந்து இந்த மாதிரி ரோட்டில் படுக்கிறாங்கன்றதையும் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது தவறு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? இந்த வண்டி ஓட்டும் போது எல்லாருடைய தொழிலுக்கும் ஒரு சிரமம் உண்டு. இது ஆட்டோ ஓட்டினாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இப்போ பைக் டாக்ஸி ஓட்டும் போது என்னெல்லாம் சிரமம் உண்டு? இப்போ அது ஓட்டி முடிச்சு அது உடல் வலியாக இருக்கலாம், அந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை உண்டு? எல்லாமே எப்படி சொன்னால் அவங்க ஒரு டிரைவராக நமக்கு என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து
ஆட்டோ ஓட்டினாலும் நம்ம இப்படி தான் பிடிக்க போகிறோம், பைக் ஓட்டினாலும் இப்படி தான் பிடிக்க போகிறோம். ஸோ அப்படின்னும் போது இந்த பேக் பெயின் எல்லாமே வரும் சார். எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு? நான் காலையில் வந்து பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு 4 o'clock திருப்பி 1 hour தான் லஞ்ச். அந்த பாப்பாவை எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு டிஃபன் கொடுக்கணும். 1 hour ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி 4 o'clock எடுத்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் ஓட்டுவேன். குறைஞ்சபட்சம் 8-9 மணி நேரம் ஓட்டுவீங்க. ஸோ அப்படி ஓட்டினா தான் என்னால் வந்து ஒரு எப்படின்னா 1500 1700 அப்படி எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஓட்டினா 1500 1700 எடுக்க முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் எனக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து 400 போயிடும். தினசரி எனக்கு பெட்ரோலுக்கு போயிடும். பெட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 1100 நிற்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ஓகே. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் நீங்கள் வந்து பைக் டாக்ஸி ஓட்டினா ஒரு 1000 ரூபாய் லாபம். இல்லை இப்போ அக்கா சொல்கிறாங்க 1700 ஓட்டினான்னு சொன்னாங்க, சந்தோஷம் தான். ஆனால் நான் நேற்றுக்கு ஓட்டினது வெறும் 1100 தான். எவ்வளோ நேரம் ஓட்டுனீங்க? அவங்க 9 மணி நேரம் ஓட்டினா 1700 ரூபாய் வரும், 1600 ரூபாய் வரும், ஒரு 1100 ரூபாய் லாபம். அதே டைம் தான் இவங்க 9 மணி ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் 8:30 மணி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 11 மணி வரும் டியூட்டி அடிக்கல. அதுக்கு பிறகு டியூட்டி எடுத்து ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணேன். நைட்டு 10 மணி தான் ஆஃப் பண்ணேன். 1100 தான் ஓட்டினேன். இது இல்லாமல் டயரு பஞ்சர் ஆச்சு, அதுக்கு 120 ரூபா போயிடுச்சு. இது இல்லாமல் அந்த 1000 மறுபடியும் மறுநாள் ஓட்டுறதுக்கு நான் 400 ரூபாய்க்கு 300 ரூபாய் கேஸு, 100 ரூபா பெட்ரோல். அப்போ எவ்வளவு மீதி ஆகுதுன்னு பண்ண பாருங்கள். இல்லை, அதை உங்களுக்கு லாபம் என்ன நிற்கிது? ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோ ஆன்லைன்லேயே எடுக்கிறீங்க, லாபம்ன்றது எவ்வளோவா இருக்கும்? அதான் நான் லாபன்றது என்ன 500 ரூபா தான். நேற்றுக்கு கிடச்சது எனக்கு 500 ரூபா தான். இதில் வேறு நாங்கள் சாப்பிடணும். இப்போ சாப்பாடு வேலை எவ்வளவு பாருங்கள். அப்போ இதில் இல்லாமல் நான் வீட்டுக்கு வேறு காசு கொடுக்கணும். இல்லை, கரெக்ட், புரியுதுண்ணா. இல்லை, நேத்தோட நிலைமை சொல்கிறீங்க, ஒவ்வொரு நாளைக்கு தான். ஆமாம், நேத்தியோட நிலைமை ஒரு நாள் இப்படி தான் ஓட. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா தோராயமாக உங்களால் எவ்வளோ லாபம் எடுத்துகிட்டு போக முடியும் வீட்டுக்கு? ஒரு மாதத்துக்கு 29 ஆர்டர் முடிச்சிருக்கிறேன். 5168 ரூபா அமௌண்ட் ஓட்டிருக்கிறேன் இது வரைக்கும். ஒரு மாதத்துக்கு 1ஆம் தேதி வந்து இன்னைக்கு தேதி எத்தனை 28ஆம் தேதி வரைக்கும் இதுதான் நான் ஓட்டியிருக்கிறேன்னு. அண்ணா, இல்லை, இப்போது ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு சொல்கிறீங்க, 29 ஆர்டர் அதில் காமிக்குது, 5000 சில்லரை காமிக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் உங்களுக்கு தான். இது நம்பர் மாதிரி இல்லைண்ணா. முழுக்க இந்த பைக் டாக்ஸி வந்ததுனால தான் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க பறிப்போம். ஒரு ஆப்பில் வந்து ஒரு நாளைக்கு ஆட்டோவில் ஒரு ஆர்டர் தான் உங்களுக்கு தான். எல்லாமே நான் டீட்டெயிலே காமிக்கிறேன். இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஆர்டர் எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். இன்னைக்கு காலையில் எடுத்த ஆர்டர் 7 மணிக்கு ஆன் பண்ணேன். 8:30 மணி தான் முதல் சவாரி எனக்கு கிடச்சிருக்குது. அந்த 8:30 மணிக்கு ஒரு சவாரி கோயம்பேடு கொடுங்கியூர்லேருந்து கோயம்பேடுக்கு போய் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். கோயம்பேடில் நிற்கிற எனக்கு சவாரியே இல்லை, சுத்தமாகவே சவாரி இல்லை, எம்டிஆவே தான் சுற்றிட்டு இருக்கிறோம். 12 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு லாபமாக எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க வீட்டுக்கு? ஒரு நாளைக்கு லாபம்ன்றது குறிப்பாக சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 1300 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு ஓட்டலாம். ஓகே, நான் சொல்கிறது இப்போ ஏதாவது வந்த அமௌண்ட்லேருந்து பெட்ரோல் இதெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள். 1300 ரூபாவில் வந்து நான் கணக்கு சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு 1300 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட வைங்களேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபா, 12 மணி நேரம் ஒர்க்கிங்கு, 300 ரூபா வண்டி வாடகைக்கு போயிடுச்சு, 350 ரூபா கேஸுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? சாப்பாட்டுக்கு எங்களுக்கு காலையில் உணவு, மதிய உணவு, நைட்டில் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒரு 200 ரூபான்னு வைங்க. டிஃபன் செலவு, டீ செலவு, எவ்வளவும் போக நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது மிஞ்சி போனால் 300 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபாக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போவோமே தவிர்த்து இதுக்கு மேலே ஒன்றும் எங்களால் வீட்டுக்கு எடுத்து போக முடியல. இவர் சொல்கிறாரு இல்லையா, இதே மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து அந்த அமௌண்ட்டு தான் வரும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் வீடு பள்ளிக்கரணை மேடாக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து நான் கோயம்பேடுக்கு எம்டியாக வருவேன். வரும்போது நான் என்ன அங்கே ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டேன்னா எனக்கு ஃபுட்டும் வரும், ஃபுட்டு பார்சல் வரும். எங்கேயாவது வீட்டில் போயிட்டு பார்சல் ஏற்றி வேறு கொடுப்பாங்க, அந்த பேக்கிங் ஆர்டரும் வரும். ஸோ எனக்கு வந்து ரேபிட்டோவில் 2 டாக்ஸின்னு பார்த்தீங்கன்னா 5 வருமே, எங்களுக்கு 5 வரும். அது இது இல்லைனாலும் அது எங்களுக்கு கை கொடுக்கும். பார்சல் சர்வீஸும் வரும். ஆமாம், ரேபிட்டோ டாக்ஸி மட்டும் நான் ஓட்டுறேன் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாத்தையுமே கலந்ததுனால தான் நான் எடுக்க முடியுது. இதுதான் அதுதான் நான் பார்க்க முடியாது. ஏன்னா நான் என் ஃபேமிலி பார்த்தாகணும், எனக்கும் பசிக்கும். அண்ணன் சொல்கிறாரு நான் ஹோட்டல்லையும் சாப்பிடணும் வீட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே ஃபேமிலி தான் நானும் இருக்கேன். நான் வீட்டில் சமைச்சு பாப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடலே தெரியாது. நான் ரோட்டில் நின்று சாப்பிட முடியாது. காலையில் சாப்பிட்டுட்டு வரேன் பாருங்கள், அதோட 4 மணிக்கு நான் வீட்டுக்கு போனால் தான் சாப்பிட முடியும். 4 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டேன்னா நைட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னா அலுப்பில் படுத்து தூங்கலாம் தான் தோணுமே கண்டி சாப்பிட தோணாது. அதே கண்டிஷன் தான் எங்களுக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் ஆட்டோ சார்ந்து ஓட்டுறோம், பயணிகளுக்கு உண்டான வாகனத்தை நாங்கள் ஓட்டுறோம். எங்களுக்கு வந்து அந்த பயணி வந்து ஏறினா தான் எங்களுக்கு உண்டான வருமானமே. ஆட்டோவுக்கு வந்து அந்த பயணிகள் ஏறினா தான் எங்களுக்கு வருமானம், பயணி இல்லாட்டினா எங்களுக்கு வருமானம் இல்லை. பயணிகள் வச்சு என்னென்ன பண்ணுறாங்கன்றது பாருங்கள். ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, ஆன்லைன் கொரியர் பண்ணுறாங்க, மெடிக்கல் ரெப் வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த 2 வீலர் வச்சு இத்தனை வகையில் அவங்க வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பைக்கு, அதிகமான முதலீட்டே கிடையாது, ஒரே ஒரு பைக்கை வச்சுட்டு இத்தனை தொழிலையும் அவங்க கையாளுறாங்க.
ஆனால் ஒரு ஆட்டோ 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு டியூ கட்ட முடியாத சூழ்நிலையாகி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து தலை தூக்கிட்டு இருக்குது. அதனால தான் எங்களுக்காக பைக் டாக்ஸி வேணான்னு சொல்கிற காரணமே இது. இல்லை புரியுதுண்ணா, இதே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும், இல்லை டியூ கட்டணும், எல்லாமே உண்மை தான், அதெல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. பட் காலம் மாறிக்கிட்டே இருக்கும்போது இப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து ரிக்ஷா இருந்தது இல்லையா, அப்போ வந்து ஆட்டோ வந்த சமயத்தில் ரிக்ஷாக்காரங்க எல்லாமே அதை வந்து எதிர்த்தாங்க, உண்டா இல்லையா? இருக்கு. அப்போது அதே மாதிரி காலம் மாறும்போது ஒரு பைக் டாக்ஸி வருது, ஒருவேளை இப்போ அனுமதிக்கிறாங்க, இது இனிமேல் இருக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் வரணுமா இல்லையா? கண்டிப்பாக என் முறைப்படி அது பைக் டாக்ஸி கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க போகிறோம். நாங்கள் வேணான்றது நாங்கள் சொல்லவே இல்லையே. அது ஸ்டெப் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அங்கீகாரம் பண்ணுற தொழிலை வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து நிறுவனம் பண்ணிடுச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக அவங்கள வந்து முறைப்படி அதை வந்து அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் ஏன் அதை கேள்வி கேட்க போகிறோம்? கேள்வி கேட்க போகிறது வேலையே கிடையாது. இப்போ நிறைவாக அந்த சொன்ன அந்த சைக்கிள் ரிக்ஷா சொல்கிறீங்களா, சைக்கிள் ரிக்ஷாக்கும் இருக்குது. அந்த சைக்கிள் ரிக்ஷாங்க பாருங்கள், அது நம்பரோடு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பொது போக்குவரத்துக்கு இயங்கலான்னு சொல்லி நம்பரோடு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரிக்ஷாக்கும் கொடுத்துருக்காங்க, ஆட்டோக்கும் கொடுத்துருக்காங்க. பைக்குக்கு இது வரைக்கும் அது மாதிரி கொடுக்கல. இல்லை அதுதான் முறைப்படுத்தணுன்றது சரிதான். ஆனால் நீங்கள் அது வந்து ஏற்புடையதாக இருக்குமான்றது, அப்போ ரிக்ஷா வந்து ஆட்டோ வந்தப்போ ஆட்டோ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா ஏத்துக்கிட்டாங்க. காலப்போக்கில் காலம் அது ஏத்துக்க தான் வச்சது. ஆமா, அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் கால சூழல் இருக்கதான் போகுது. கால சூழல் எப்படி தேவைப்படுது அவங்க எடுத்துக்கூடாது. அதுக்குண்டான அனுமதி என்னவோ அதுக்குண்டான வரைமுறைகள் என்னவோ அதை வரைமுறைப்படுத்துன்னு தான் நாங்கள் சொல்றோம். இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலே தான் அதிகபட்ச ஃபோக்கஸ் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமாக காசு கேட்குறாங்கன்றது. இப்போ மற்ற மாநிலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கருத்துக்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எதிராக தான் இருந்தது. காரணம் என்னன்னா பொது மனநிலைன்றது ஒன்று இருக்கு. மற்ற மாநிலங்களை எல்லாம் ஒப்பிடும்போது மற்ற இடத்துல மீட்டர் இருக்கு, மீட்டருக்கு உண்டான கட்டணங்களை வாங்குறாங்க, அதில் என்ன தொகை காமிக்குதோ வாங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அதனால தான் நாங்கள் ஆட்டோவில் ஏறுறது இல்லைன்னு சொல்கிறோம். பெங்களூரில் 43 கிலோமீட்டர் 1200 ரூபாய், சென்னையில் 43 கிலோமீட்டருக்கு 650 ரூபாய். 43 கிலோமீட்டருக்கா? இப்போ வந்து அந்த விலை யார் அவங்க மாநிலத்தால் அந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் அது அந்த இவங்களுக்கு பைக் டாக்ஸி கொடுத்துருக்காங்க, ரைட், ஓகே. எங்களுக்கு ரேட்டை ஏற்றி கொடுக்கணும்ல. இப்போ அந்த இதுக்கு ஐ மீன் 2013 12 ரூபா தான் கிலோமீட்ரு, இப்போ அதே தான் கிலோமீட்ரு. இப்போ எங்களுக்கு ரேட்டை ஏற்றி கொடுக்கணும்ல. இப்போ அந்த ஊபர் ஓலா ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு வந்து 5 கிலோமீட்டருக்கு 143 ரூபா கொடுத்தாங்க. இதுவே இப்போது அந்த ரேபிடோ பைக் வந்ததுலேருந்து 5 கிலோமீட்டருக்கு 105 ரூபா தான் தராங்க. அதுலேருந்து இன்னும் குறைஞ்சிருச்சு. ஐயா, நீங்கள் சொல்கிற மாநிலத்தை தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அதுக்கு ஏற்றவாறு, அதாவது டீசல் ஏற வாரியம் பெட்ரோலுக்கு ஏற்றவாறு அடிக்கடி மீட்டர் கட்டணம் வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க. அந்தந்த அரசாங்கம் வந்து அதுக்கேற்றவாறு அவங்க செயல்பட்டு அவங்களுக்கு உண்டான வேலைகளை வந்து அவங்க சரியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ முழுக்க இந்த மீட்டர் கட்டணம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அந்தந்த கவர்மெண்ட் கையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அத்தியாவசிய பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ற மாதிரியும் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. ஏன்னா எங்களுக்கு என்ன வருமானம் வரணும், நாங்கள் என்ன மீட்டர் தொகை நிர்ணயம் பண்ணுன்றது கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அப்போ அதனுடைய விலையேற்றத்துக்கு ஏற்றவாறு எல்லாமே செயல்படுத்தக்கூடியது தமிழ்நாடு அரசு. இல்லை, எனக்கு ஒரு ஒப்பீடு மட்டும் சொல்லுங்கள். புரியுது, இதை நிர்ணயிக்கணும், இந்த விலையை வந்து சரியாக பார்க்கணுன்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் என்ன சார்ஜு, இதே மற்ற மாநிலத்தில் ஒரு 10 கிலோமீட்டர்னா எவ்வளோ, அந்த வேறுபாடு சொல்லுங்களேன். 10 கிலோமீட்டருக்கு ட்ராவல் சார்ஜ் பண்ணால் 2013 விதிக்கப்பட்ட சார்ஜ் கிலோமீட்டருக்கு 12 ரூபா, மினிமம் சார்ஜ் 25 ரூபா. டோட்டலாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 175 ரூபா வரும். அதாவது 120 + ஒரு 25 ஒரு 150 ரூபா வரும். மீட்டர் கணக்கு பிரகாரம் பார்த்தா இந்த நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் 150 ரூபா. இதே வந்து நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 18 ரூபா வச்சுருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபா, ஒரு 10 கிலோமீட்டர் போனால் 180 ரூபா வரும். இப்போ இதுக்கும் அதுக்கும் 80 ரூபா டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு 13 வருட காலமாக இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை ஒன்றும் உயர்த்தவும் இல்லை. அதை பற்றி எத்தனை கோரிக்கைகள் வைத்தாலும், எத்தனை போராட்டம் பண்ணாலும், எத்தனை கோரிக்கைகள் வைத்தாலும் அதுக்குண்டான மனு வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் டேபிள் மேலே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து, அதை தவிர்த்து வேறு எதுவுமே பதிலே கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்களோட ஆர்டர் காப்பி எல்லாமே போயிடுச்சு, முதலமைச்சர் டேபிள் மேலே இருக்குது, அவர் ஒரு கையெழுத்து போட்டால் போதும். எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் அதே தான் பதில் சொல்கிறாங்களே தவிர்த்து ஒன்றும் முதலமைச்சர் பார்வைக்கு அது போயிச்சா இல்லையான்றது எங்களுக்கே தெரியல. இப்போ வந்து ஆட்டோ கட்டணத்தையும் வந்து மறுபரிசீலனை செய்யணுன்றது ஒரு கோரிக்கை. அதே போல் பைக் டாக்ஸியை முறைப்படுத்தணுன்றது கோரிக்கையா, பைக் டாக்ஸியை ஒழிக்கணுன்றது கோரிக்கையா? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வாழணும், நாங்களும் வாழணும். ஒருத்தர் இழப்பீடு எடுத்து ஒருத்தர் வாழ்ந்து வந்து எந்த இதுலையுமே தகுதியாக இருக்காது.
அவங்களும் வாழ்றோம் நாங்களும் வாழ்றோம். முறைப்படுத்தணும் இல்ல ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களின் மனநிலை கேட்கிறேன். முறைப்படுத்த சொல்றோம். முறைப்படுத்துங்க. ஓகே, நிறைவா எல்லாருக்குமான ஒரு கேள்வினா என்னன்னா, இப்போ ஒரு புக் பண்றோம் ஆப்ல, ஏதாவது ஒரு ஆப்ல வந்து ஆட்டோவோ பைக் டாக்ஸியோ புக் பண்றோம். புக் பண்ணா அதுல ஒரு அமௌண்ட் காமிக்குது. அதை மேற்கொண்டு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் கேட்குறீங்க, பைக் ஓட்டுறவங்களா இருந்தாலும் கேட்குறீங்க, 30 ரூபாய் கூட அதிகமா, 50 ரூபாய் கூட அதிகமா அப்படின்னு. இது என்ன கணக்கு? எதுக்காக அப்படி கேட்குறது? 20 ரூபா கொடுத்தா தானே வருவேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க, அது நானே பார்த்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைக் டாக்ஸியில் நம்ம போகிறோம், அவங்க வந்து ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க, அந்த லொக்கேஷனை தாண்டி அடுத்த லொக்கேஷனில் நிற்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நம்ம தாண்டி போகிறோன்னும் போது அதுக்காக அக்கா 200 கொடுங்க, சாரி 20 ரூபா கொடுங்க, இவ்வளோ அமௌண்ட் 180 ரூபா ஆச்சு, 200 ரவுண்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. இல்லை அதுதான் காரணமா? ஏன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் புக் பண்ணி ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கு போகணும், அங்கேயும் புக்கிங் எடுக்க முடியுன்ற இடத்துக்கு கூட கேட்குறாங்க. அந்த இடத்துல கேட்க மாட்டாங்க, கேட்டிருக்காங்க. அதுதான் கேட்குறேன். அப்படியும் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதனால பைக் டாக்ஸிக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு சில பேர் பண்ற தவிர எல்லாருக்கும் கேட்குற அந்த இது என்ன வருது. ஆனா ஆட்டோல நீங்க கேட்குறீங்க, இப்போ ஆப்ல வந்து இப்படியே கேட்குறாங்க, ஒரு 100 ரூபாய் காமிக்குதுன்னு ஒரு 30 ரூபாய் ஏற்றி கொடுத்துருங்க அப்படின்னு. ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. சரி 30 தானே அப்படின்னா சில பேர் டிமாண்ட், மழை வந்ததுனாலோ இல்லன்னா டிராபிக் ஜாம் இருக்கு, பீக் ஹவர்ஸ்னா நாங்க கேக்குற அந்த 30 ரூபா கூட எங்களுக்கு கட்டுப்படியாகாத ரேட்டு தான் நாங்க கேட்குறோம். இருந்தாலும் என்ன காரணம், அதனாச்சும் எங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு அதில் உயர்ந்து நிற்கும்ன்றதை நாங்கள் கேட்குறோமே தவிர்த்து அந்த 30 ரூபா கொடுத்தனால வந்து எங்களை வந்து வருமானத்தை அதிக அளவு பெருக்கெடுத்துக் கொள்ள முடியாது. இல்ல அது நீங்க இந்த பீக் ஹவர் இல்ல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஆப் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது இல்லையா? அதுதான் அந்த ஆப் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மேற்கொண்டு ஒரு 30 ரூபாய் கேட்கறது கொடுக்குற ரேட்டும் வந்து 2013 மீட்டர் கட்டணம் என்னவோ அதை தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து ஆப் தனியாக ஒரு மீட்டர் கட்டணம் கொடுக்க கிடையாது. இது வரைக்குமே 2013 என்ன மீட்டர் கட்டணமோ 2024 இது வரைக்கும் அந்த மீட்டர் கட்டணம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2013 வாங்கின சம்பளமோ 2024 வாங்கின சம்பளம் ஒரே சம்பளமா இருக்குதா? அதுதான் என்னுடைய முதல் கேள்வியே. இப்போ மழை வருதுன்னு வைங்களேன், யாருக்கு கொண்டாட்டம் தெரியுங்களா? டாக்ஸி தான். குறிப்பாக கார் டாக்ஸியும் சரி ஆட்டோவும் சரி, மழை வந்துருச்சுன்னா 100 ரூபாய் காட்டுற இடத்துல 300 ரூபாய் அப்படின்னு ஆப்பே அதிகமாக காமிக்குது. அதுக்கு மேலேயும் வந்து டிமாண்ட் பண்ணுறீங்க. இது என்ன? ஏன்னா மழை ஒரு சிரமத்தில் இருக்காங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு வாய்ப்பா கருதலாமா? அது காட்டுறது இல்லை. இப்போ முன்னாடி காட்டிட்டு மழை பெஞ்சா நல்லா ஓட்டலாம், ஒரு 2 சவரில் ஒரு 1000 ரூபாய் எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ இல்லையா? கஸ்டமரை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 3 ஆப் இருக்குது, 4 ஆப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டுருங்க, கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துங்க, 1 கிலோமீட்டர் கூட இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மழை சொல்கிறீங்களா, மழைக்குண்டான காரணம் கட்டணுன்றது 1 கிலோமீட்டருக்குள்ள கிடையாது. கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கிற அமௌண்ட் வந்து 162 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. யூபர் ஆட்டோ 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. 700 மீட்டர் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. 162 ரூபா கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 51 ரூபா. முழுக்க எங்களை வச்சு கார்பரேட் நிறுவனம் தான் சம்பாதிச்சிருக்கிற தவிர்த்து எங்களை சம்பாதிக்க விடலை. அவங்க காமிக்கிற அமௌண்ட் அவங்க தான். இது வந்து மழை சமயத்தில் வெறும் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. 162 ரூபா வாடிக்கையாளருக்கு சார்ஜ். ஆனால் எங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 51 ரூபா தான். இல்லை, இப்போ 162 ரூபா உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுன்னு நான் ஏற்றுக்கிறேன். 162 ரூபா மட்டும் கிடையாது. நீங்கள் அது உடனே கார்பரேட் மேலே மட்டும் போட்டுட்டு தப்பிக்க முடியாது. கார்பரேட்டும் தப்பு தான் அந்த இடத்துல. அந்த 162 ரூபா ப்ளஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ கேட்பீங்க மழை வந்துச்சுன்னா. ஆமாங்க ஐயா. அந்த 50 ரூபா ப்ளஸ் 50 ரூபா 100 ரூபா உங்களுக்கு. மீதி இருக்கிற வருமானம் எல்லாம் கார்பரேட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது கடைசியில் பாதிக்கப்படுறது நீங்கள் ஓரளவுக்கு பாதிக்கப்படுறீங்க, கார்பரேட் பாதிக்கப்படாது. பெருசா பாதிக்கப்படுறதுன்றது கஸ்டமர் தான். அது உண்மைதான், ஒத்துக்கிறோம். அந்த வாடிக்கையாளர் நேரடியாகவே ஓலா ஊபர் ஓட்டுநரில் பார்த்து ஏதாவது ஒன்று ஆட்டோ வரமாட்டா அவங்க ஒரு நியாயமான ரேட்டுக்கு இருக்கிறதுனான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நிறுத்தங்கள் சார்ந்து கேட்கும்போது தான் அவனுடைய ரேட்டுக்கு வந்து கேட்கும்போதே அவங்க அனைத்து ஓட்டுநர்களுமே தவறாக புரிஞ்சுக்கிற சூழ்நிலை உருவாகுது. அவங்க ஓலா ஊபர் ஓட்டுநர்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரேட்டு என்னவோ அதை மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் கேட்பாங்க அந்த மழை சீசனில். அதில் நாங்கள் கூட 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா எது கேட்குறோன்னா இதில் போட்டி நாங்கள் போய்ட்டு அவங்களுக்கு பிக்கப் பண்ணுறது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நம்ம போவோம். அவங்க நம்ம நிற்கிற இடத்துலேயே ஏற மாட்டாங்க. 1.5 கிலோமீட்டர் அவங்க போய் பிக்கப் பண்ணுவோம். அதை மழை நேரத்தில் வண்டியே கிடைக்காது. 2 கிலோமீட்டர் வரலாம், அதுக்கு மேலேயே வரலாம். அந்த பிக்கப் சார்ஜ் சேர்த்து தான் அங்கே எக்ஸ்ட்ரா கேட்குறது. இல்லாட்டா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.